சட்டம் போலீஸ் ஹெல்மெட் இல்லாட்டி லைசன்ஸ் இல்லா கடைசி கண்டுபிடிக்குது. கடல்ல நாங்க அந்த தொழில் இந்த தொழில் கதைக்க வரல. அதுங்களை தனிப்படுத்துறதுக்கா தொடர்ந்து கதைச்சு மூழ்கி காய்ச்சி எங்களுக்கு தனிப்படுத்துறது யாருமே வச்சாங்க. கடத்தொழில் நீங்கள் சட்டத்தில கொண்டுவரப்பட்ட சகல எல்லாம் மனம் போல நடக்குது. தொடர்ச்சியா ஒவ்வொரு புதிய அரசாங்கம் வரை நாங்கள் முன்கட்சி கொண்டு வரோம். எதுக்கு நடக்குங்க அது இதண்டு இல்ல. நீங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது ஏழு அடிக்கிறதால் வாழையெல்லாம் கிடக்கு. இப்ப பொருளாதாரம் 5000 ரூபாய் ஒரு நாள் இதுதான் சனத்துக்கு போகுது. நீங்கள் ஏற்கனவே தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டிருக்கிறது வசதி படைத்தாக்கள் இதை தாராளமா சகலற்ற அங்கீகாரத்தோட நடக்குது. சகல இங்க 4-5 வகையான இது இருக்கு. நாங்க அது இதண்டு பிடிக்கணும். பிரபஞ்சத்தால போடுவாங்க 10 ரூபாய் செல்வன் இன்னதுக்கு கதைச்சு விடுற மீடியாவுக்கு போடுவாங்க. இப்ப மீடியா மலிஞ்சு கிடக்கு. அதால தரையில நீங்க சட்டம் போட்டு இப்ப கலைஞ்சு வயது நாட்கள் எல்லாம் பிடிச்சி ஹெல்மெட் கழிச்சு 50,000 1 லட்சம் இப்ப 2 லட்சம் அதுக்கு. அப்ப சகல நீங்கள் ஒண்டில் இதா நிப்பாட்டுங்கோ இல்லாட்டி ஓப்பனா கடல்ல வடமராட்சி கிழக்குல செய்யலாம்டா நாங்களும் செய்வோம். செய்ய வேண்டாம் மறைக்கிற சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தாது எல்லாருக்கும் கொடுங்க. நாங்கள் எல்லாரும் செய்யலாம். மற்ற இல்ல சார் இன்னொன்று ஒரு நிமிஷம் சார் மன்னிக்கோ ஒரு நிமிஷம். முல்லைத்தீவுக்கு ஒரு சட்டம் வடமராட்சிக்கு ஒரு சட்டம் இருக்க போலாம். முல்லைத்தீவுல ஏதோ ஒரு சட்டவிரோத தொழில் பிடிபட்டால் பொதுவாக தான் திருப்பி சொல்லும். பிடிபட்டால் 14 நாள் ரிமாண்டும் பொருள சமாசத்துக்கு ஏதோ ஒரு தடப்பட்டத்துல சமாசத்துக்கு வருது. அங்கத்தே சட்டம் அங்கத்தே நீதிமன்றம். நாட்டில் ஒரு சட்டம் நடக்க கொண்டு தெரியாது. இங்கே அப்படி இல்லை. சரிதானே? பிடிபட்டவன் ஏதோ ஒரு பழம் பாவிக்க முடியாத பொருளை வச்சுக்கொண்டு அதை இவையிட்ட திணைக்களத்தை கொடுக்குற திணைக்களத்துல ஏன் இருக்கட்டங்களுக்கு தெரியாது. ஏன் சம்பளம் கொடுக்கலன்னு தெரியாது. அதை ஒரு பழகு நீதிமன்றத்துக்கு போகுது. அதை எடுத்தாலும் சரி எடுக்காது சின்ன ஒரு பயனோட அடுத்த நாள் தொழில் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு பயன் அடிச்சு அடுத்த நாள் செய்யற மாதிரி ஒன்றில் இதுல தீர்மானம் செய்யலாம் எடுக்கோ இல்லாட்டி செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுக்கோ. இல்லாட்டி நாங்கள் இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்ச வேலை போற போக்கு அது காட்டுல நடக்கிற சாமான் முழுக்க கட்டி கொண்டே போடுறாங்க. கடல் அது குழா கட்டி போட்டது. இப்ப அந்த பெரிய கண் நீங்க விட்ட பெரிய கண்ணுக்கு கடல்ல சுனாமியில பிஞ்சா போட்டு பெரிய மரங்கள் இந்த சூடாவில பாவிக்கிற கிராமங்கள் சிறுதொழில் பாக்குற அழுகுது சார். நம்ம ஒவ்வொரு நாள் லட்சக்கணக்கான தொழில் குட்டியில் போட்டு குடும்பமா கணவன் மகன் இருந்தா அழுது கொண்டு இருக்குது. முழு பேரும் இல்ல வேலை ஒரு சூடாவில 10,000 1500 2000 சட்டவிரோதமான மீடியை பற்றி நாங்கள் கைது கொண்டிருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் இதுவரை 47 வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறோம். 118 கடற்கொள்ளாளர்களை கைது செய்திருக்கிறோம். அவர்களுக்கு 15,30,000 ரூபாய் குற்றப்பணம் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய படகு உரிமை கோரிக்கை விசாரணை நீதிமன்றத்தால் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நாங்கள் இரண்டாம் இந்த சட்டத்திலே இருந்தால் என்னுடைய சட்டம் நூல் அமைப்பை கொண்டு வருவது என்றால் குற்றத்திற்கு ஆக கூடுதலான குற்றப்பணமாக சில சட்டங்களுக்கு 25,000 சிலருக்கு 50,000 காணப்படுகிறது. டைனமிக் பாய்கிறார்களுக்கு மாத்திரம் பிண வழங்குகிறாது. டைனமிக் தொழிலுக்கு பிண வழங்குகிறார், மெட்ட தொழில்களுக்கு பிண வழங்குகிறார். முன்னக்கீழே நான் பேர் செய்தால் முன்னக்கீழே நிலைமைகளோட வடமராட்சி கிளாசிய நிலைமைகளும் வித்தியாசமாக தான் இருக்குது. அவர் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய ஒரே சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. இது கூடுதலாக நாங்கள் இந்த சட்டவிரோதமான தொழிலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மேட்டத்தில் எடுத்துக்கிட்டவில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் என்றால் என்னுடைய 96 சட்டத்தின்படி கடற்கரையில் பரிசோதனை அவ்வளவு அதிகாரமும் கடற்படைக்கு, போலீசுக்கு, ராணுவத்தினருக்கு, விமானப்படையினருக்கு இருக்கு. ஆகவே இவர் எல்லாரையும் நீங்கள் ஒருங்கிணைத்தால் தான் இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்தலாம். உதாரணமாக இவ சொல்ற மாதிரி மூட்டை கொண்டு போய் கடற்கரை தாக்குறதோ அல்லது புயலை வெட்டி கொண்டு போறதோ கூட 24 மணி நேரம் கடற்கரையில் நின்றாதான் அதை நாங்கள் தடுக்கலாம். நாங்கள் அதில் ஒபிசர் சைடில் இல்லாதோ அல்லது ஆட்கள் இல்லாட்டோம் ஆட்கள் இல்லாத தான் கொண்டு வரணும். அவை சங்கங்கள் சமாதானங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறதா உங்களுடைய அங்கத்தவர்களை தான் நீங்கள் கட்டப்பட்டு உங்களுடைய அங்கத்தை உங்களோட கிராமங்கள் என்ன போகுது. நாங்கள் இந்த இடத்துல அட்டத்துறையை தவிர பொது தொழிலுக்கு மொழி மாவட்ட தாக்கலுக்கு எங்களுக்கு கொடுப்பீங்க. பரம்பரையா நீங்க இந்த கரவலை தொழிலை இந்த அட்டை தொழிலை கூட பொது தொழிலுக்கு நாங்கள் மொழி மாவட்ட தாக்கலுக்கு எங்களுக்கு கொடுப்பீங்க. இங்கே அதெல்லாம் தெரியுங்க. அவை நீங்கள் உங்களுடைய சங்கங்கள் விழிப்பாயிருந்து இந்த நடவடிக்கைகளை இந்த கட்டப்படுத்த உதவி செய்ய வேண்டும். இது நாங்கள் தனியாக செய்யலாம். நாங்கள் தனியாக செய்யப்படுகிட்டு நாங்கள் கன பிணைத்தனை எதிர்கொண்டு அதாவது எங்களுக்கு
இருக்கக்கூடிய அச்சுறுத்தலான நிலைமை ஏற்படும். திவ்யாண்மையில ஒரு மீனவர் கடலுக்குள்ள போய் காணாமல் போய்விட்டார். அவை எங்களுக்கு அந்த தூரத்துக்கு நாங்கள் போகாமல் இந்த போலீஸ் ராணுவத்தில கடற்படையில நீங்கள் ஒழுங்கமைக்கு அவர்களுக்கு தெளிவான அறிவுறுத்தலை கொடுத்து அதை பிடித்து தந்தால் நாங்கள் வழக்கப்படுவோம். அல்லது நேரடியாகவே அவர்கள் வழக்கப்படலாம். போலீசார் முற்பட காலங்களில் 2-3 வழக்குகளை போலீசார் நேரடியாகவே தாக்கல் செய்து இருக்கிறார். என்ன உயிராட்சி தலைவர் இல்ல இது நான் சொன்னால் உங்களுக்கு வீடியோ பதிவில் அனுப்பலாம். நல்லன்னு சொல்லுறேன். தனியாக பிடிக்கவே அந்த கிராமங்கள் சேர்த்து தான் இந்த தொழிலை செய்தார். அவ்வளவு மீனவர்கள் சேர்த்து தான் இருக்கிறோம். வந்ததுதானே அதுக்கு வழக்கு தாக்கல் செய்தீங்களா? இது சம்பந்தமா போலீஸ்ல பணத்துல நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். வழக்கில் நாங்கள் முறைப்பாடு கொடுத்தனால அதுக்கு எதிராக முறைப்பாடு கொடுக்கப்பட்டது. அப்படிதான் இது போகணும். இது கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முற்பட்டாங்க. எல்லாரும் சேர்த்துதான் இந்த தொழிலை கட்டப்பட்டதாமே ஒழிய குற்றஞ்சாட்டி இதை உரையாக நிப்பாட்டினாங்க. எனவே கட்டாயம் சட்டமன்றத்தில் கலந்து கொண்டால் இருக்கு. அவன் தலைவர் எல்லாரும் எல்லாம் செய்யலாம். இல்லை அதுக்கான அனுமதி என்ன சார் நாளைக்கு மீட்டிங்கு அதுக்கு பிறகு கதைங்க. அப்படி இந்த பிரதேசத்துக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குமாக இருந்தா வேற 2 பேருக்கு போட்டி இருக்குது. சரியோ? அப்ப அந்த 2 பேரையும் கூப்பிட்டு சரியோ அமைச்சிட உங்களுக்கு தனியாக சரியோ குழம்புக்கு கூப்பிட்டு எல்லாரும் அதை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்கு ஒரு டேட் அரேஞ்ச் பண்ணி தரலாம். சரியோ? ஏன்னா பிரச்சனை இருக்குன்னா இருக்குது. 2 பகுதியே சமாளம். 2 பகுதி இங்க வாழ்றாங்க வேற இல்லை. அண்ணன் தம்பி தான். சரியோ? அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஏதோ வகையில தாங்கள் கூட அப்படி போட்டித்தன்மையோடு இருக்குது. அதனால சாதாரண பாதிக்கப்படுகிறது. போட்டித்தன்மை இருக்கலாம். அது போட்டி இருக்கத்தான் வேணும். ஒரு தானே அழிச்சிட்டு ஒரு என்ன சார் செய்யலாம். அதுதான் அதுக்கு குறிப்பிட்ட கிராமத்துல சிறு தொழிலாளிகள் செய்யலாம். பாபா முன்னேறுவதற்கு நல்லதான். ஆனா செய்யலாம் கடல்ல முதலியா என்னடா சொன்ன இன்னொன்னு சமூக மாட்ட தலைவர்மா கதைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா வர வர சட்டவிரோத செயல்பாடுகள் செயலாக்கள்லாம் சமுதாயத்துல கூடிக்கொண்டிருக்கு. எங்க நீங்கள் எப்படி புதிய அரசாங்கம் வந்து யார் எதை சொன்னாலும் கட்டுப்படுற மாதிரி இல்ல. கிராமத்துல அடிமக்களோட வாழ்க்கை எல்லாமே குறையிற மாதிரி இல்ல. ஆனா சொல்ற அளவுதான் கிட்டடியில கடல் கூட புதிய பெரியாள் வந்தாரு. எல்லாரையும் கூப்பிட்டு தமிழ் எல்லாரும் பாட போறோம்ன்றது ஒன்றும் செயல்படுற மாதிரி இல்லாட்டி விட்டு விடுங்க சார். ஏத வேதல் நாங்கள் செய்ய மாட்டான் நிற்கிறோம். அப்படி ஏத வேதல் செய்தா உடனடியாக பிடிக்கிறாங்க. கடலை பத்தி சொன்ன இப்படி சொன்ன இப்படி கடத்தொழில் செய்யாங்களுக்கு உங்களுக்கு பெருசா என்ன மாதிரி அது உள்ளாங்குது எனக்கு தெரியல. அந்த கடற்தொழில் செய்தாக்கள் தான் மற்றாக்கள் சார் தொழில் செய்யலாம் சாப்பிடலாங்கிறாங்க. அதை சொல்ல வர காணி அதுகள் எல்லாம் அடுத்த கட்டம். இது வாழ்வாரம் கடத்தொழில் மக்கள் வடவாஞ்சிக்கலாக்கில 75% இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச அளவுல உள்ளுக்குள்ள முருகன் நிலை இருக்குது. சரியோ? ஆனா சட்டத்தின் மண்டுக்கு தானே என்ன முறையில வேலை பாவிக்கணும் சட்டம் கீழப்பட்டிருக்குது. அந்த சட்டத்தை வந்து நானும் இதுல வேலை இருக்கிறா டிஎஸ் வேலை இருக்கிறாரு. அந்த வேலையில பாவிக்க வேலை இருந்தா பிடிப்பாங்க. அது வளமா சட்டத்தில் இருக்குதானே. அப்ப இதுல வந்து சட்டத்துக்கு புறம்பானது சொல்றது சின்ன வேலையை பாவிக்கிறாரு. அந்த முறை இருக்குதானே. அது நான் இதுல சொல்லிடாது சட்டத்தை மீறி போட்டு அது பாவிக்கிறாங்க. சரியோ? அப்ப அந்த சட்ட நடைமுறையை நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனா அந்த சட்ட நடைமுறை களவாச்சிக்கிறாங்க. இன்றைக்கு பத்துக்கு மேற்பட்ட நான் சொல்றேன். எனக்கு 350 சொல்லி காட்டுனா வெளிநாடு தேவையான ஆக்கள் இருக்கு. இங்க சமூக வட்ட கதைக்க வேண்டிய ஆக்களும் கதைக்க. நான் சம்பளம் பிரதி அதால கதைக்கிறேன். யாழ் மாவட்ட வடமாஞ்சிகளுக்கு சார்ந்த சம்பளம் தான் பிரதி கதைக்க வேண்டிய ஆக்கள் மௌனம் காப்பு. ஆரம்பத்தை சொன்னார் இங்க பாராளுமன்ற உறுப்பினர் வேற ஆயிடும் தேவையில்லை. வாக்குக்கு வந்து ஏதாவது சொல்லி பார்க்கப்படுறது இங்க கௌரவ சுமந்திரன் சேவாக்கள் 2 முதல் வந்து ஒரு தெரிஞ்ச வாரம் சீட்டு வருந்தா கௌரவ உறுப்பினர் கதைக்காது.
என்ன பவுதாங்க சோத்து பிரச்சனை கேட்டு கொண்டிருக்கிறோம் நாங்க சனம் குளாறது இல்ல ஒன்றுதானே சரி இங்க பிரச்சனை இருக்கோ நாளைக்கு மீட்டிங் இருக்கோ அது சம்பந்தமான மீட்டிங் கொண்டு வரீங்களா சொல்ல மாட்டாங்க சார் இப்ப நிறைய கூட்டத்துக்கு நாங்க சொல்றேன் நான் சொல்றேன் இல்ல இல்ல அதான் கடந்த சங்கத்துல வேலை சொல்லிருக்காங்க எல்லாரும் ராணுவத்திலே 50 சங்கங்கள் தான் அறிவிக்கிறார் இங்கே உள்ள சமாதானங்கள் அறிவித்திருக்கிறோம் சமாதானங்கள் அறிவித்திருக்கிறோம் பெரிய சங்கங்களுக்கும் அறிவித்திருக்கிறோம் ஓகே நான் கேட்டுக்கொள்றேன் இப்ப வடமராட்சி கிழக்குல மட்டும் சார் இந்த கடப்படத்தோடு செய்யல சிவகங்கா ஹோல்சேல் ஃபுல்லா எல்லா இடமும் செய்யறாங்க ஆனா அதுக்கு சட்டம் இருக்கு சார் சட்டப்படி நீங்க என்னத்தை செய்யணுமோ அதன்படி நீங்க செய்து கொண்டிருக்கோம் எங்களுக்கு என்ன நான் இன்றைக்கு சொல்றோம் கடப்படத்தோடு எல்லாம் கூடாதா ஆனா நாங்க என்ன சார் செய்யறது நீங்க என்ன செய்யறது உடனே முடிஞ்ச இடம் சட்டம் இருக்கு நீங்க உடனே முடிவெடுத்துக்கோ நீதிமன்றம் முடிவெடுக்குதா சார் நீதிமன்றம் முடிச்சு கொண்டு வந்த நாளைக்கு பிறகு நாங்க கேட்கிறோம் சார் ஏன் பிறகு நாங்க கேட்கிறோம் அதுதான் நீங்க என்ன சொல்லுங்க ஒன்றுதானே இப்ப நீங்க ஆரம்பத்துல ஆதரிப்பு உங்கள வார்த்தையில ஆதரிப்பு தான் முதல் இலங்கை உள்ள நடக்குதானே இலங்கை உள்ள சுட்டா இங்கேன்னு சொல்றா இலங்கை உள்ள ரேப் பண்ண இங்கே மக்கள் விட்டாது மக்கள் விட்டாது நீங்க செய்யறதுக்காக கூட நாங்க சொல்றோம் இல்லாட்டி சார் தவசால நீங்க எல்லாரையும் செய்து கொடுங்க நாங்க அவரை மறுக்க சொல்லி சொல்லலாம் மரியா மக்கள் வாழையெல்லாம் கிடக்கின்றதான் சொல்ல வர இதே சும்மா ஜாம்பியாருக்கு போவாங்க ஜாம்பியில இருங்கோ கல்ல வழி மழையா ஜாம்ப நாங்கள் ஒன்றை கதைக்கிறது நாங்கள் வேற இடங்களை கூப்பிடுறதும் இல்லை என்ன இவங்கள் வந்தா தான் கதைப்பாங்க நீங்க இது சம்பந்தமாக கவர்மெண்டா அமைச்சர் ஒரு 2 பேரை கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கொண்டு அரேஞ்ச் பண்ணி இதுக்கான கௌரவ உறுப்பினர் மேல ஆதரவா கதைச்சா இல்ல சட்டத்துக்கு இல்ல ஒன்றுதானே சட்டத்துக்கு விரோதமான தொழிலுக்கு எவரும் ஆதரவாக கதைக்கிறார் இதை கதைக்கு நடக்கல தெரியும் சிலாக்கள் செல்வாக்க சட்டத்தை இந்த பிரச்சனைய சரியா உன்னிப்பாதான் கிடைக்கிறார் எல்லா தொழில மட்டும் இல்ல அவங்க சொல்றேன் அமைதியா இருங்க மக்கள் பதிவேறு என்ன பார்த்து கதைங்க சரியோ 2 பேரும் முரண்பட்டு இருக்கோம் சாதாரண இல்ல சரி இதுல அப்படி முடிவெடுப்பாங்க இதுல செய்ய வேண்டியது முக்கியமா நேரடி சொல்லிட்டு போகணும் நேரடி யாரும் செய்ய பிரதேச உறுப்பினராக
இல்லாதேன்னு சொன்னா இல்ல நீங்க ஒன்று சொல்றாங்க இதுல வந்து இல்ல மீன்படி இல்ல அவரு இருக்கும் நான் சொல்றேன் இதுல வந்து தனிப்பட்ட நான் சொல்றேன் இதுல நான் எல்லாருக்கும் சொல்றேன் இதுல எல்லாருக்கும் சொல்றேன் தலைவரை பாதுகாதீங்க சரியோ இதுல ஒருத்தர நிமிஷம் தானே அவ இவரை என்ன பாதுகாதீங்க ஏனண்டா சண்டை கூடாது ஏனண்டா அது பிரதான இந்த உறுப்பினர் வந்து தனிப்பட்ட முறையா போய் அதனால இதுல வந்து ஆறுல பிள்ளையோ என்ன பாதுகாத என்ன கேள்வி இருந்தேன் சரியோ அதனால சரி சட்டத்தை சரியோ சட்டம் இருக்குது சட்டம் போதியவங்க எதையும் வேலை செய்யாததுல என்ன காப்பணும் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு அந்த தொழில் செய்கிறேன் சரியோ அப்ப நீங்க இல்ல ஒன்றுக்கு தானே ஒரு சார சட்டத்துக்கு விரோதமாக ஒளிய பாய்ச்சி மீன் பிடிக்கிறது டைனமிட்ட பாய்ச்சி பிடிக்கிறது இதெல்லாம் நடக்குது இல்லையே இல்லை பலவும் நடக்குது இந்த நாட்டுல எல்லாமே நடக்குது சில பணம் படைச்சாங்க காசை கொடுத்து இது சம்பந்தம் இல்ல இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் சரியோ சட்டத்துக்கு அமல்படுத்துதல் சட்டத்தை விட மக்களோட இல்ல சார் சரியோ ஒன்று தானே இது சம்பந்தமான வழக்கு முதலி கேட்டுட்டு தான் வந்தேன் அப்ப அவையை அமைச்சு நான் சொல்லிவிட்டேன் அப்படி இங்க வந்து ஒரே மக்களுக்கு முருகன் இருக்குது அப்ப ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்களுக்கு நேரம் ஓகேண்டா அமைச்சரை சந்திச்சு நல்ல ஒரு சண்டை வேண்டாம் சும்மா முடிச்சு நாளைக்கு மீட்டிங் இருக்கலாம் சமாசத்தின் தலைவர் என்ன பிரச்சனை இந்த சட்டவிரோதமான மீன்பிடிக்க எதிராக நாங்கள் ஒரு தனியான ஒரு மீட்டிங்கை ஏற்படுத்தி அதில் வந்து போலீஸ் நேவி மற்றது விசேட உட்பட நீரியல் திணைக்களம் சங்கங்கள தலைவர் செயலாளர்களை உட்படுத்தி மற்ற நீங்கள் கௌரவ பாராளுமன்ற எல்லாரும் ஒன்றிணைச்சு இந்த காணியில பிரச்சனையை நாங்கள் எப்படி கையாளணுமோ அதே மாதிரி நாங்கள் இந்த பிரச்சனையை கையாளும் போது உண்மையிலேயே கடல்ல இன்றைக்கு சில தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இருக்குது. அதே சில இன்றைக்கு கூடுதலான பொருட்கள் வந்து இங்கே மீன் இல்லை சின்ன மீனால பிடிக்கிறதுனால பாதிப்பாக கூடுதலாக இருக்கிறதால கரைக்கு வாங்க முடியாத நிலம் கூட இந்தியாவுக்கு ஆகவே இதுக்கு பொருத்தமான தியாதியை நாங்கள் ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தில் கடத்தொழில் அமைச்சரும் நீங்க இது என்ன அவரே நீங்க கூப்பிட்டு எங்களோட மரபு பிரதேச செயலாளர்கள் இல்லாத கட்சியை நாங்கள் அதுக்கான மாநில செய்து இதுக்காக தீர்க்க வர முடியும் நான் வெளியில் சொல்லுவாங்கன்னு சொல்லி நாங்கள் இது பார்க்கணும் இங்கே எங்கேயும் ஆனால் நாங்கள் நாட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு சட்டம் தானே இலங்கத்தில் நாட்டில் இந்த மீன் பிடிக்கிற ஒரு சட்டம் அந்த சட்டத்தை கூட கொண்டு வந்தாலும் இந்த பிரச்சனை இருக்காது. இப்ப நாங்கள் எத்தனையோ பலவிதமான சட்டங்களை கொண்டு நடக்குது. அப்ப இதுக்கு நீங்க பொருத்தமான தியதி வந்து நீங்க போகணும் என்று நாங்கள் கோரிக்கையாக இருக்கோம். சட்டத்துக்கு முரணாக நடக்கிற தொழில அதை கட்டுப்படுத்துறதுக்கு படையணிகள் இருக்கு, கடற்படை மற்றும் படையணிகள் இருக்கு, காவல்துறை அனைத்து எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. அதை சரியா அவையும் நடைமுறைப்படுத்துவோம். அதுதான் இதுல தீர்மானம். அந்த சட்டத்துக்கு முரணான தொழில கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் கட்டாயம் அவைகளை நடைமுறைப்படுத்துவோம். உறுப்பினர்கள் பொது அமைப்புகள்ல இருந்து வராங்க, கேள்வி கேட்டு அதுக்கு தீர்க்கிற நடவடிக்கை செய்ய முடியும். அபகீர்த்தி வார்த்தைகள் அலைவடி கடுமையான வார்த்தையா கலைக்கிறத அந்த வன்மையாமையா காட்டிக்கிறேன். அதை தவிர்த்துக் கொள்ளணும். பொது அமைப்புகள் வந்து கலைக்கிற பொது அமைப்புகள் நாங்கள் அடிமட்டாக்கள் அப்படித்தானே கதைப்போம். இப்ப டிஎஸ்சி எனக்கு நாங்கள் ஒரே மாதிரி கேட்போம். நான் படிக்காத அப்ப
ஜனாதிபதி உரிமை இருக்கு, கௌரவ அதுல 9 பேர் இருக்கு. 9 பேர் இருக்கு. ஒரு ஆள் கலைக்க சொன்னா நாங்க சொல்லல. அரசியல் ரீதியாக அந்த கலைக்க வருது. ஒரு அரசியல் ரீதியா ஒரு என்ன நடந்தது சமாட்டிமார் இல்லாத கூட்டத்துல சமாட்டிமார பற்றி எந்த விஷயம் இந்த கூட்டத்துக்கு சமாட்டிமார அழைக்கிறீங்க. ஒரு ரூபன் சொன்ன தலைவர் சொன்ன கூட்டத்துக்கு சமாட்டிமார கூப்பிடுங்க. ஆனால் சமாட்டிமார வச்சு எந்த கூட்டத்திலையும் முடிவே எடுக்கிறது. அதோட சமாட்டிமார இதை விடுவா உங்களுக்கு அமைதியா இருக்கும். 8ஆம் தேதி உங்களுக்கு டைம் இருந்தா குழம்புல உங்களோட 2 பேரையும் கூப்பிட்டு லெட்டர் போட்டு டிஜியோட அமைச்சில கதைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா எல்லாரும் பாத்தீங்களா? சரி, இப்பதான் கேட்டு நான் அப்பதான் டைம் தந்திருக்கேன். 8ஆம் தேதி 10 மணிக்கு வேணுமென்னு நான் இது ஓவன் சொல்லிட்டு இந்த கதைச்சு ஒரு மீட்டிங் போய் சந்திச்சு நல்லதானே 2 பேரே போவோம்.